ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கிங் பின் பெடலர் அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்த உடனே உடனடியாக அமைச்சர் உதயநிதி அவனோட இருந்த போட்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்றாரு, கனெக்டர் ரிமூவ் பண்றாரு, சோசியல் மீடியால அமீரும் ரிமூவ் பண்றாரு. டைரக்டர் அமீர் பேட்டி கொடுக்கிறாரு, இறைவன் மிகப்பெரியவன், நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்னா. வியாபாரிக்கும் அவனும் அதே மார்க்கெட் தானே ஃபாலோ பண்றான். உங்க ரிலேட்டிவ் வேற சொல்றீங்க, நெருக்கமா இருந்திருக்கீங்கல்ல. அப்ப அமீருக்கு இவர் இருக்கிற இடம் தெரியாது அப்படிங்கறது யார் நம்புவாங்க? வெற்றிமாறனுக்கு தெரியாம இருக்குமா? ஒரு படு பயங்கரமான போதை அபி. அதுல இருந்து வரக்கூடிய இந்த ஹாட் வாட்டர் டிகாஷன டீ போட்டு குடிச்சாங்கன்னா அந்த டீ கடைக்கு தான் நீங்க டீ சாப்பிட போய் காஃபி சாப்பிட போய் இவர் எங்கேயும் போக மாட்டேன். இவர் நடத்தக்கூடிய அந்த கஃபேல இந்த போதைப் பொருள் விநியோகிக்கப்பட்டதா கார்கோல ஒரு பொருளான பல ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, ஸ்கிரீனிங் இருக்கு, எல்லாமே. ஆனா அதே ஒரு எம்பியோட ரெக்கமெண்டேஷன்ல போனா அந்த அளவுக்கு கெடுபிடிகள் இருக்கு. இவ ஒரு சிட்டிங் எம்பி ரெக்கமெண்டேஷன்ல 45 முறை சென்னை விமான நிலையத்தில் இருந்த போதைப் பொருள் வேறு வேறு கண்ட்ரிக்கு அமைச்சு காட்டுறாங்க என்சி. ஜாபசாதிக்கோட லைஃபே இப்ப டேஞ்சரஸ். இவனை பிடிக்கும் போது எல்லா உண்மையும் சொல்லி ஆனோம். தமிழகத்துல இதுக்கு யாரெல்லாம் பார்ட்னர்ஸ், அவங்க எல்லாம் இவனை அரெஸ்ட் பண்ணி செக்யூர் பண்ணா இவன் எல்லா ஃபேக்டரியும் சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்னு இவனை உயிரோட முடிச்சிடறாங்களா இல்லையாங்கிறது. அயலக அணி அமைப்புங்கிறது சாதாரணமா வாங்கியிருக்க முடியாது. முதல்வராலும் முதல்வர் குடும்பத்தினராலும் மினிஸ்டர் உதயநிதியாலும் க்ளோஸாக அறியக்கூடிய நபர். பல லட்சங்கள் பல கோடியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்சி இந்தியா கொடுத்திருக்கான் அப்படின்னு தகவல் எல்லாம் வருது. அப்புறம் இவருடைய பேக்ரவுண்டு ஆளும் கட்சி, எலெக்ஷன் வேற வரப்போகுது, எதுக்கு பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. எங்க தலைவரா இருக்க முடியும் நினைக்கிறீங்க நீங்க? இவருடைய க்ளோஸான திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தெரியாது? அது நிச்சயமா தெரியும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல்ல பிடிபட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டுல பரபரப்பா போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் சார்? உலக அளவுல ஜாபர் சாதிக் ஒரு போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக அறியப்படுகிறார். அதாவது நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிற அமைப்பு ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா 2 கண்ட்ரிலையும் கிடைத்த துப்ப வச்சுதான் உங்களுக்கு டெல்லியில சதாராங்கிற ஏரியா குடவுன்லாம் அங்கதான் அதிகமா இருக்கும். அங்க சட்டப்படி சட்டவிரோத எல்லா செயல்களும் நடக்கக்கூடிய ஒரு மோசமான ஏரியா. பட் அங்கதான் கோடவுன்ஸ் இருக்கும். அங்க டிப்ல போய் அவங்க மேப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணும் போதுதான் விழுப்புரத்தை சார்ந்த அசோக் குமார், முஜிபூர் ரஹ்மான் அண்ட் அனதர் 3 பேரை அப்ரண்ட் பண்றாங்க. 3 பேருமே தமிழர். சோ அவங்கள இன்ட்ராகேட் பண்ணும் போதுதான் விஷயங்கள் தெரிய வருகிறது. கடைசியில பார்த்தா பகிரங்கமா இருக்குங்க. மெத்தாம்பெட்டமின், சூடோ எபிட்ரின், சூடோ பியூட்ரின் எல்லாம் கொடுமையான ஒரு சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இந்த ட்ரக் கடத்தி பல கோடிகளை சம்பாதிச்சவர் ஜாபர் சாதிக். அவனோட கூட்டாளி, அதாவது 2-3 ஹோட்டல் கஃபே நடத்துறாங்க, அப்புறம் எக்ஸ்போர்ட் நிறுவனத்துல பார்ட்னர். அப்படி பார்க்கும்போது ஒரு ஷேர் ஹோல்டர் பார்ட்னரா இருக்கக்கூடிய தன்னை மக்களின் போராளி, மக்களுக்கு நாங்க தான் நல்லது செய்யறோம்னு ஒரு போலி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ஓப்பனாகவே சொல்வேன், இயக்குனர் என்று சொல்லப்படுகிற அமீர். கடைசியில பார்த்தா இந்த ஜாபர் சாதிக் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அயலக அணி வட சென்னையோட மேற்கு மாவட்ட துணை அமைப்பாளராக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் நெருக்கமாக ஆனரபிள் தமிழக முதல்வரோடு, அமைச்சர் ஆனரபிள் உதயநிதியோட சினிமா அப்படிங்கிறதுனால, அப்புறம் இவருடைய சினிமா பங்கன்ல எல்லாம் முதல்வர் குடும்பம், ஈவன் கனிமொழி எம்பி எல்லாம் கூட பங்கேற்றதாக சொல்றாங்க. போட்டோஸ் எல்லாம் வெளியில வருது. உடனடியாக அமைச்சர் உதயநிதி அவனோட இருந்த போட்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்றாரு, கனெக்டர் ரிமூவ் பண்றாரு, சோசியல் மீடியால அமீரும் ரிமூவ் பண்றான். சோ என்னோட பார்வையில இதை பார்க்க போனா தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே உலகத்திலேயே இந்த போதைப் பொருளை கடத்தி இவன் இவ்வளவு கோடியை சம்பாதிச்சிருக்கான்.
இவனை அயலக அணி துணை அமைப்பாளராக அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கான் அப்படின்லாம் தெரியல. ஈவன் தமிழக காவல்துறைக்கு பல கேமராஸ் எல்லாம் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. 44 கேமரா கொடுத்திருக்காங்கன்றாங்க, சர்வேலன்ஸ் கேமரா. தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு தலைவர் மிஸ்டர் சங்கர் ஜிவாலுடைய கையால விருதெல்லாம் வாங்கியிருக்காரு, கேடயம்லாம் வாங்கியிருக்காரு. இந்த போதைப் பொருள், அதுவும் மெத்தாம்பெட்டமின் அப்படிங்கிற போதைப் பொருள் எடுத்தீங்கன்னா நீங்க எந்த நிலையில அதை உட்கொள்றீங்களோ அதே நிலையில நீங்க 72 மணி நேரம் வரைக்கும், பல மணி நேரம், மினிமம் 72 மணி நேரம் வரைக்கும் நீங்க அப்படியே இருப்பீங்க. உணர்ச்சியே இருக்காது, பசியே இருக்காது. அதாவது நமது உடம்பில் இருக்கக்கூடிய 90 ஜோடி நரம்பு, 12 ஜோடி கிரேனியல் நர்வ் அண்ட் 31 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ். சோ இந்த நரம்புகள் அத்தனையும் மொத்தமா செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கொடூரமான பயங்கரமான போதைப் பொருள் தான் அந்த மெட்டாம்பெட்டமின். அதோடு மட்டும் கிடையாது, இது உணர்ச்சியற்ற நிலையில செல்லக்கூடியதுனால பல சட்டவிரோத கேங் ரேப்புக்கெல்லாம் அதை யூஸ் பண்ற கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு. இத கஃபேல நைட்ல எல்லாம் அந்த பஃப் நடக்கிற இடத்தெல்லாம் அவன் விநியோகித்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. கென்யாவோட தொடர்புல இருக்காங்க. கென்யா இவன் போயிட்டு வந்திருக்கான். அந்த கென்யால யாரெல்லாம் இவரோட போனாங்கிறதெல்லாம் என்சிபி வளையத்துல கொடுத்திருக்காங்க. இவர் நடத்தக்கூடிய அந்த கஃபேல எல்லாம் இந்த போதைப் பொருள் விநியோகிக்கப்பட்டதா அப்படிங்கறதெல்லாம் என்கொயரி பண்ணணும். சோ ஒரு தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்து ஒரு கெட்ட பேரை அவப்பேரை ஏற்படுத்தியிருக்கான் இந்த ஜாபர் சாதிக். அமீருக்கு இவன் இருக்கிற இடம் தெரியாது அப்படின்னு சொல்றது சின்ன குழந்தை கூட பிலீவ் பண்ணாதுங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட்லயே ஒரு பார்ட்னர். 20 வருடங்களா ஒரு பெரிய படங்கள்லாம் கிடையாது. அவர் இயக்கின படம், தயாரித்த படம்லாம் எல்லாமே அட்டர் ஃபெயிலியர்ல போச்சு. எதுவுமே 1-2 தவிர எதுவுமே ஹிட் ஆகல. பருத்தி வீரன் மாதிரி ஏதோ 1-2 தான். சோ டோட்டல் பிளாப்பான இவர் எப்படி சொகுசு பங்களா வாழ்க்கை, பல கார்கள் வாழ்க்கை, அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு தெரியாம தேங்காய் துருவல்லையும் சத்து மாவுலையும் கிடைத்திருக்க முடியுமாங்கிற ஐயம் எல்லாருக்குமே எடிகிறது. சோ என்னோட பார்வையில் இதை பார்க்க போகுது, அக்கார்டிங் டு மை கன்சிடர்டு வியூ, ஒரு பயங்கரமான இவன் அயலக அணி துணை அமைப்பாளர் பதவி வச்சு என்னென்ன பண்ணிருக்கான்னு யாருக்கு தெரியும்? எந்தெந்த கண்ட்ரிக்கு எல்லாம் போனா? இது எதுவுமே திராவிட முன்னேற்றத்துக்கு தெரியாதா? சிற்றரசுங்கிற ஒரு நிர்வாகி மூலமா தான் முதல்வர் குடும்பத்துக்கே அறிமுகம், அமைச்சர் உதயநிதிக்கு அறிமுகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனை பிடிச்சாதான் எல்லா உண்மையும் தெரிய வரும். போதைப் பொருள் கடத்தல்ல வர காசை வச்சுதான் கட்சி நிதியா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல சார், இது என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமா ஒரு மாவட்ட பொறுப்பு வாங்குறார் அப்படின்னா நிச்சயமாக ஒரு கட்சிக்கு பல கோடி நிதியை கொடுத்திருக்க முடியும், கொடுத்திருப்பார். அதே மாதிரி COVID-19 எல்லாம் பல லட்சங்களை அவர் கொடுத்ததாலாம் சொல்லப்படுகிறது. அதோடைய போட்டோஸ் எல்லாம் வெளியில வருது. சோ இவர் கட்சிக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அப்படியே இவங்க வாங்கியிருக்காங்க. தெரியாம கூட வாங்கியிருக்கலாம். ஏன்னா ஒரு கட்சியில் ஒருத்தர் சேர்வதற்கு போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட் அப்படிங்கிறது தேவையில்லை. இன்னும் தேவைப்படுவது ரொம்ப தெரியல வருங்காலத்துல. அதனால தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகம் பணம் வாங்கிச்சா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம தெரியாம வாங்கித்தான் நம்ம வர முடியாது. அவனை என்கொயரி பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணாலும் தெரிய வரும். வேற பல லட்சங்கள் பல கோடியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்சி நிதியா கொடுத்திருக்கான் அப்படின்னு தகவல் எல்லாம் வருது. கொடுக்கலன்னு அவங்க மறுக்கட்டமே. இதுவரைக்கும் முதல்வர் இந்த விஷயத்தை பத்தி எந்த விதமான கருத்தையும் கூறல. அமைச்சர் உதயநிதியோட JSM ப்ரொடக்ஷன் இருந்ததுனால, இவர் சினிமா தயாரிப்பாளருங்கிறதுனால இவர் வெற்றிமாறனோட இருந்திருக்காரு. அமீரோட ரிலேட்டிவ்ன்றாங்க. அமீர் தான் எல்லாத்துக்குமே பார்ட்னர் அண்ட் ஷேர் ஹோல்டர். கோலிவுட்லயே இவர் இந்த போதைப் பொருள் வியாபாரத்தை கோடம்பாக்கம் கோலிவுட்ல ஒரு பண்ணிட்டு இருந்திருக்காராங்கிற விஷயங்கள்லாம் சந்தேகத்திற்குரியதான் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா
ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ரூல் ஒண்ணு உண்டு. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தனியார் நிறுவனத்திலிருந்து வந்து எந்த விதமான போர்டிங் சைனையோ போர்டையோ ஈவன் கேலண்டரை கூட வாங்கக்கூடாதுலாம் ரூல் இருக்கு. அதெல்லாம் காத்துல பறக்க விட்டுருக்காங்க. இவர் தமிழக காவல்துறைக்கு வந்து என்னென்னலாம் அவர் வந்து அப்படியே தன்னை வந்து ஒரு உத்தமன் போல் காட்டிக் கொள்வதற்காக ஜாபர் சாதிக்கு அமீர் என்னென்னலாம் டொனேட் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. அத டிஜிபி சங்கர் ஜிவால் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது தமிழக போலீஸுக்கே கலங்கங்க. அந்த மெக்கா மெதீனா பயணத்துக்கெல்லாம் பல ஐ மீன் பில்கிரிமேஜ் எல்லாம் அனுப்பக்கூடிய அதுலயும் வந்து அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த புனித பயணத்துக்கு. அப்ப புனித பயணம் செல்ற மாதிரி இவர் ஆளுங்களை வச்சு போதைப் பொருள் கடத்தினாரா அப்படிங்கறதெல்லாம் விசாரிக்கணும். அயலக அணி அமைப்புங்கிறது சாதாரணமா வாங்கியிருக்க முடியாது. இவன் ஒரு சிறிய தொண்டனோ இல்ல ஒரு ஆர்டினரி கேடரே கிடையாது. முதல்வர் குடும்பத்தினராலும் மினிஸ்டர் உதயநிதியாலும் வந்து க்ளோஸாக அறியக்கூடிய நபர். அதனால வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவர் கட்சியை வாங்கி தான் கட்சி நடத்தணும்னு அவசியம் கிடையாது. பட் ஏதாவது ஃபண்ட் வந்து டொனேட் பண்ணிருக்கலாம், அதை வெரிஃபை பண்ணணும். அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க அமீர் இதுல சிக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்குமான தொடர்பு என்ன சார்? இப்ப இந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணி இன்ட்ராகேட் பண்ணதுலதான் வந்து இவன் திராவிட முன்னேற்ற கழக அயலக துணை அமைப்பாளர் அப்படிங்கிறதும் இவருடைய எக்ஸ்போர்ட் கம்பெனி அதுல அப்புறம் பல கம்பெனியில வந்து பங்குதாரராகவும் அப்புறம் மெட்ராஸ்ல டி நகர் இசிஆர் ரோடு இங்கெல்லாம் 3 கஃபே நடத்துறாராம் ஹோட்டல் அதிபர். அதுலயும் வந்து ஒரு பார்ட்னரா இருக்கிறதாகவும் அமீருடைய செலவுகள்லாம் இவர் தான் பாத்துக்கிறதாகவும் தகவல் கிடைச்சதுனாலதான் அமீரை வந்து இதுல வந்து தொடர்பு படுத்துறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? பட் அதே சமயத்துல இந்த ஜாபர் சாதிக் வந்து போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கிங் பின் கடலர் அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்து உடனே டைரக்டர் அமீர் வந்து அவசரமாக அவனுடைய தொடர்பு எல்லாம் வந்து ரிமூவ் பண்றாரு சோசியல் மீடியா. அப்புறம் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, இறைவன் மிகப்பெரியவன், நாங்க இந்த சோ செக்டர் சார்ந்தவங்க, நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்னா. ஜாபர் சாதிக்கும் அதே திட்டம் தானே சார்ந்தவன், அவனும் அதே மார்க்கெட் ஏரியா தானே ஃபாலோ பண்றான். உங்க ரிலேட்டிவ் வேற சொல்றீங்க, நெருக்கமா இருந்திருக்கீங்கல்ல. அந்த நிறுவனங்கள்ல வந்து இவர் அமீர் வந்து பார்ட்னர் சொல்லட்டுமே வெளியில. இப்ப அமீர் நேர வந்து என்ன சொல்லட்டும் அப்படின்னா, சும்மா அந்த இறைவன் மிகப்பெரியவன், நான் மார்க்கத்தை ஃபாலோ பண்றேன், அதனால மது விபச்சாரம் போதையில எல்லாம் நாங்க தலையிட மாட்டோம், நாங்க உண்மையான முஸ்லிம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அவர் வெளியில வந்து நான் இந்த மெத்தாம்பெட்டமின் போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் கூட எந்த விதமான கம்பெனியிலும் பங்குதாரராக இல்லை, நான் ஷேர் ஹோல்டர் கிடையாது, நான் பார்ட்னர் கிடையாது, இந்த கஃபே நடத்துறதெல்லாம் வந்து நான் கிடையாது, அவர் தான் நடத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். அவன் டாக்குமெண்ட் எவிடன்ஸோட வச்சுட்டு இருக்கான் என்சிபி, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ. சொல்ல வேண்டியதானே அமீர். அப்ப அமீருக்கு வந்து இவர் இருக்கிற இடம் தெரியாது அப்படிங்கறத யார் நம்புவாங்க சொல்லுங்க? வெற்றிமாறனுக்கு தெரியாம இருக்குமா? அமீருக்கு தெரியாம இருக்குமா? நிச்சயமா அமீர் என்ன பண்ணணும், அவரே போய் வந்து உன்னுடைய மேல சுமத்தப்பட்ட களங்கத்தையும் திராவிட முன்னேற்ற மேல சுமத்தப்பட்ட களங்கத்தையும் அந்த ஐ மீன் அலிகேஷனையும் போக்கணும்னா நீ அவனை நேர வந்து நீ சரண்டரா சொல்லு. இல்ல நீயே அவனை புடிச்சு வந்து நேஷனல் கண்ட்ரோல் பியூரோல கொண்டு, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோல கொண்டு நீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண என்சிபில. ஏன் அதை செய்ய மாட்டேன்ற? இல்ல நீயே வந்து என்சிபி ஆபீஸ்க்கு போய் விளக்கத்தை கொடுத்துருவா. நீ வந்து மக்களின் போராளி மாதிரி காமிச்சுக்கிற, நீ உத்தமன் இல்லையே. போதைப் பொருள் கடத்தல் நீ வந்து சினிமால தொடர்புடையவன். ஜேஎஸ்என் ப்ரொடக்ஷன்ல அவன் தான் இப்ப இறைவன் மிகப்பெரிய படத்தை அவன் தயாரிக்கிறான். ஒரு அறிக்கை கூட அந்த படத்தை நான் வந்து கைவிட்டுறேன், அதை நான் வித்ரா பண்ணிடுறேன், எனக்கு அந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் சினி ஃபீல்டு எடுத்தீங்கன்னா அவங்களுடைய உலகமே வந்து ஒரு நிழல் உலகம். சில்வர் ஸ்கிரீனா இருந்தா கூட அவங்களுடைய உலகம் வந்து நிழல் உலகம். அங்க எவன்கெல்லாம் நீ போதைக்கு அடிமையாக்கிறீங்க. அதனால அமீர், நீ வந்து ஜாபர் செய்யிட்டு என்ன எவ்வளவு பணம், எத்தனை கோடி சம்பாதிச்சியோ, எத்தனை பணம் வாங்கினியோ, இப்ப கையில இருக்கிற பணத்தை கொண்டு நீ தமிழக முதல்வர் நிவாரணத்தை கொண்டு கொடுத்து உன் குடும்பமாவது
இப்பயாவது நல்லா இருக்கும். எங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல நீங்க பார்ட்னர்ன்றீங்க, என்ன எக்ஸ்போர்ட் பண்றா கூட தெரியாதா? இது யாருங்க நம்புவா? அதனால அமீரும் வந்து இதுல வந்து ஒரு குற்றவாளியை தான் நான் என் கண்ணோட்டத்துல பாக்குறேன். அதை அரெஸ்ட் பண்ண இவங்களை ஏன் இப்ப அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க கொஸ்டின் நீங்க கேட்கணும். ஏன்னா இவர் இவர் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு ரிலிஜியஸ் செக்ட். அப்புறம் இவருடைய பேக்ரவுண்டு ஆளும் கட்சி. எலெக்ஷன் வேற வரப்போகுது. எதுக்கு பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே சாதாரணமாக ஒரு ஜாபர் சதிக் இல்ல, அவன் எக்ஸ் திராவிட முன்னேற்ற கழக அயலக துணை அமைப்பாளர் மாவட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதே அமீர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சாதாரண பர்சன்ஸ் அப்படின்னா இத்தனை நேரம் என்ன பண்ணிருப்பாங்க? தமிழ்ல சொன்ன மாதிரி நொங்கு எடுத்திருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்சிபி ஃபேமிலியை கூட்டு போய் அவனை அரெஸ்ட் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ணி, இதே தமிழ்நாடு போலீஸ் எந்த ஸ்டேட் போலீஸும் அவனுக்கு ஒத்துழைச்சு அவனையே அப்ரவென்ட் பண்ணி கொடுத்து இத்தனை நேரம் கதையே முடிச்சிருப்பாங்க. இது வந்து இவருடைய இன்ஃபுளுன்ஸாலதான் இவர் வந்து தலைவரவா இருக்க. எங்க இருக்க முடியும் நினைக்கிறீங்க? எங்க தலைவரவா இருக்க முடியும்ன்றீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இவருடைய க்ளோஸான திராவிட முன்னேற்ற நிர்வாகிகள் தெரியாது? அது நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க. இதே என்சிபி இந்த எலெக்ஷன் மட்டும் இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் வராம இருந்தானே அவனை உண்மை கண்டு சோனிக்கு அமீரை உட்படுத்தினோம்னா எல்லாம் கதையும். அதே மாதிரி இவனோட கூட இருந்த நிர்வாகிகள் எவனோ அந்த டிஎம்கே பங்கனரிஸையும் உண்மை கண்டு சோனிக்கு அமிச்சோம்னா நார்கோ அனாலிசிஸ் பிரைன் மேப்பிங்ல உண்மை. அதனால இவர் வந்துங்க இவருடைய கூட்டு களவாணி. இல்லைன்னா இவருடைய தன்னடி வழக்கு கொடுக்கட்டும், இல்லைன்னு சொல்லி கொடுக்கட்டும். அப்ப நம்ம நம்புறதா இல்லையான்னு முடிவு. இவன் இந்த பணத்தை தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தினானா இல்லையாங்கிறது என்ஐஏ வந்து விசாரிக்கணும். என்சிபி மட்டும் கிடையாது, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ மட்டும் கிடையாது. பல கோடி, அதாவதுங்க ஒரு நார்மலா நம்ம ஏர்போர்ட்ல போய் கார்கோல வந்து ஒரு பொருள் அனுப்பணும்னு வச்சுங்க, கார்கோல பல ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, ஸ்கிரீனிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதே ஒரு பார்லிமெண்டேரியன் எம்பியோட ரெக்கமெண்டேஷன்ல போனா அந்த அளவுக்கு கெடுபிடிகள் இருக்காது. இவ ஒரு சிட்டிங் எம்பி ரெக்கமெண்டேஷன்ல 45 முறை சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஏர்போர்ட்ல இருந்து கார்கோல இந்த மெத்தாம்பெட்டமின் போதைப் பொருள் சூடோ பெட்ரினை வந்து வேறு வேறு கண்ட்ரிக்கு அமைச்சிருக்கான்றாங்க என்சிபி. எப்படி போயிருக்கு யோசிங்க. அதே மாதிரி இவருடைய தொடர்பை யார சொல்றாங்க? சவுத் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியால வந்து சந்தேகத்திற்கிடமா உள்ள அண்டர் கிரவுண்ட் ட்ரோனை விட்டு பார்க்கும்போது கப்பலுக்கு கீழே வந்து பாக்கெட் பாக்கெட்டா தொங்குது. அதுதான் டிப் பண்ணி டெல்லியில இருந்து வந்திருக்கு, தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்குன்னு சொல்லி அவங்க அலர்ட் பண்றாங்க. இந்திய உளவுத்துறை அலர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வந்து வெடிக்குது பூதாகரம். 2000-3000 கோடி சம்பாதிச்சிருக்கான், பல கிலோ அமைச்சிருக்கான். அதாவதுங்க இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நீங்க இந்த வியாபாரத்தை பண்ணணும் அப்படின்னா நம்பிக்கை இருந்தா தான் அவன் பண்ணுவான். அப்ப இவன் பல ஆண்டுகளாக இந்த போதைப் பொருளை கடத்தி பல கோடியை சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னு நம்பிக்கை வந்தாலும் இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்ணிருக்கான். அயலக அணி துணை அமைப்பாளர் நான் திராவிட முன்னேற்ற கழக அயலக அணியை வந்து நான் ஸ்ட்ரெங்தன் பண்றேன்னு என்னென்ன கண்ட்ரிக்கு போயிருக்கான்னு தெரியாது கட்சியின் சார்பா. அயலகத்துல வாழக்கூடிய தமிழர்களும் டிஎம்கே சேர்க்கிறேன், அவங்கள்ட்ட இருந்து ஃபண்டு வாங்குறேன் அப்படின்னு தானே போயிருப்பான். இவனுடைய வேலையே என்ன? அப்புறம் அயலகத்துல உள்ள தமிழர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா கட்சி வந்து வழக்கறிஞர்கள் மூலமாகவும் அங்க உள்ள எம்பசி மூலமாகவும் இல்ல அங்க உள்ள முக்கியஸ்தர் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து ரெஸ்கியூ பண்ணும். இதே அயலக அணி வேற. அயலக அணியோட பணி என்ன? அயலகத்தில் வாழும் தமிழர்களுடைய வாழ்க்கையை வந்து செக்யூர் பண்றது, சேஃப்டி பண்றது. வேற ஏதாவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பாடியை வந்து செக்யூரா கஃபீன்ல வச்சு கொண்டு வர்றது. இதுதானே இவங்களுடைய வேலையே. அப்ப திராவிட முன்னேற்ற அயலக அணி துணை வைப்பாளர்ங்கிறத பயன்படுத்தி எந்தெந்த கண்ட்ரிக்கும் போயிருக்கான் அப்படிங்கறத பாஸ்போர்ட் வெரிஃபை பண்ணா வந்துட்டு போகுது. அந்த மாதிரி வந்து அமீர் இருந்த பொறுப்பை வந்து துறக்க முடியாதுங்க. அவருக்கு எல்லாம் தெரியும், இவ இருக்கிற இடமும் அவருக்கு தெரியும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. வழக்கறிஞர்களா நாங்க மட்டும் கிடையாது, அட்வொகேட்ஸ் நாங்க மட்டும் கிடையாது, நிச்சயமா அவருக்கு தெரியும். அவர் வந்து அவரை வந்து செக்யூர் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணணும் என்சிபி. ஒருவேளை அமீர் மற்றும் ஜாஃபர் சாதிக் வந்து சிக்கிறாங்க, போலீஸ்ல சிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நிறுவனங்களோட நிலை என்ன சார்? இந்த நார்கோட்டிக் ட்ரக் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட்ல இவன் மேல ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு.
மத்த கண்ட்ரியோடைய பொசிஷன் நமக்கு தெரியல, அதை வெரிஃபை பண்ணணும். இந்த எஃப்ஐஆர்ல இவனுடைய நிறுவனம், இவன் தயாரித்த படங்கள், தயாரிக்க போகின்ற படங்கள், இன்வெஸ்ட் பண்ணது போனது வந்து எல்லாத்தையுமே கான்பிஸ்கேட் பண்ணிடுவாங்க. இவனோட அக்கௌண்ட் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இவனுக்கு எப்படியே வந்து 10 இயர்ஸ் வந்து தண்டனை நிச்சயமா கிடைக்கும். முன்ஜாமீன்ல போட முடியாது. வெயில் இதுல வந்து கொடுக்க மாட்டாங்க. அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ரிமாண்ட் தான். ஒவ்வொரு 15 நாளும் ஜுடிஷியல் கஸ்டடி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். கேஸ் நடத்துவாங்க. இறுதியில 10 வருஷம் தண்டனை கொடுத்துருவாங்க. இவன் யாரெல்லாம் சொல்ல போறான்னு தெரியலையே. இவன் அரெஸ்ட் பண்ணாத விஷயங்கள் தெரியும். இன்டெலிஜென்ஸ் செக்ஷனே தமிழ்நாட்டுல இல்லையா? உளவுத்துறை தோல்வி ஆயிடுச்சா? இப்ப என்ன பண்ணோம்? தமிழ்நாட்டுல எங்க இருக்கான்னு வந்து தமிழக காவல்துறைக்கு வந்து ஜாபர் சதிக்கிற இடம் தெரியாம இருக்குமா? தெரியுனா கூட வந்து அவங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸையும் தமிழ்நாடு போலீஸ் அறிவையும் பயன்படுத்தி ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு ஈக்குவல் நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஜாபர் சாதிக்க வந்து அரெஸ்ட் பண்ணி என்சிபி ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதானே? இது தமிழக போலீஸ்க்கு ஷேம் இல்ல, கலக்கம் இல்ல. ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுங்க டிஜிபி சங்கர் சிவால. ஏன் தமிழக முதல்வர் இருக்காருல்ல, ஆனரபிள் எம்.கே. ஸ்டாலின், அவரே வந்து உத்தரவு போட்டோம். அவர் தானே போலீஸ் மினிஸ்டர், அவர் தானே ஹோம் மினிஸ்டர். அவரே உத்தரவு போட்டு அவனை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற பேர் வந்து நல்ல பேர் தான் அவங்க. அதையே நீங்க பண்ண மாட்டேன்றீங்க. எலெக்ஷனுக்காக அவங்க வந்து இது பெரிய பிரச்சனையா ஆக்க வேண்டாம். ஏன்னா இவர் எடுத்தாலும் ஒரு இறைவன் மிகப்பெரிய மார்க்கம்னு பேசிட்டு இருக்காரு, அது ஒரு இஷ்யூ ஆக்க வேண்டாம்னு அவங்க வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். புழல் ஜெயிலே பாத்தீங்கன்னா கென்யாக்காரன், சவுத் ஆப்பிரிக்காக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் வழக்கில் தான் இருப்பான். அவனெல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கு நடத்துற வக்கீலையே சுட்டு கொண்டு போயிருவான் ரெயில் கொடுக்கலன்னா. அந்த மாதிரி மோசமான பீப்புள் அவங்க கேங்கு பெரிய கேங்கா இருக்கும். இந்த கேங் வந்து உண்மை தெரிய வந்துடும் அப்படின்னா அந்த கேங்ல உள்ளவனே அடுத்தவனை ஷூட் பண்ணிடுவான், அடுத்தவனை மர்டர் பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு மாஃபியா தான் இந்த ட்ரக் மாஃபியா. இப்ப ஜாபர் சாதிக்கு வந்து உயிரோட இந்த இவனுடைய தலைவர் எல்லாம் இவனுடைய தலைவர்னா கட்சி நான் சொல்ல, இவனுக்குன்னு ஒரு கேங் இருக்கும், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு இவனுக்கு. அதான் என்சிபி சொல்றாங்க. அவங்க எல்லாம் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி செக்யூர் பண்ணா இவன் எல்லா ஃபேக்டரியும் சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்னு இவனை உயிரோட முடிச்சிடுறாங்களா இல்லையாங்கிறது. ஜாபர் சாதிக்கோட லைஃபே இப்ப டேஞ்சரஸ் இருக்கு. ஜாபர் சாதிக்கு வந்து அரெஸ்ட் தலைமுறை வேணா கூட அவனோட லைஃபே இப்ப தான் இருக்குது. ட்ரக் மாஃபியா வந்து மோசமானவங்க விட மாட்டாங்க. ஏன்னா இவனை பிடிக்கும் போது எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும். எங்க இருந்து பர்ச்சேஸ் பாருங்க, எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணான், எங்கெங்கெல்லாம் விநியோகிச்சான், எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் வந்து விரிவுபடுத்தலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எந்தெந்த கண்ட்ரில யார் யார் மூலமா விநியோகிச்சான், தமிழகத்துல இதுக்கு யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஸ், எக்ஸப்ட் அமீர் மட்டும் சொல்றாங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க வெளில சொல்லல. நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க வீட்டுல எல்லாம் போய் சீஸ் பண்ணிருக்காங்க. அவனுடைய ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல தான் சீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கஃபேல எல்லாம் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாய்லர் வச்சிருப்பான், ஒரு காப்பர் பாய்லர். அந்த பாய்லர்ல அபின் இருக்கு பாருங்க. அபின்னு கசகசா பட்டை, போஸ்தகா பட்டையில இருந்து வரக்கூடிய சாறு. அது வந்து ஒரு படு பயங்கரமான போதை. அது அபீன். அந்த அபீனை வந்து கருப்பா இருக்கும், தாறு மாதிரி இருக்கும். அதை ஊட்டிடணும், யாருக்கும் தெரியாது. அதுல இருந்து வரக்கூடிய இந்த ஹாட் வாட்டர் டிகாஷன் டீ போட்டு குடிச்சாங்கன்னா அந்த டீ கடைக்கு தான் நீங்க டீ சாப்பிட போவீங்க, காஃபி சாப்பிட போய் வேற எங்கேயும் போக மாட்டீங்க. இது பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உண்மை. அந்த மாதிரி நடத்துற ஹோட்டல் கஃபேல எல்லாம் இந்த மெத்தாம்பெட்டமின் ட்ரக்கை வந்து இவன் சப்ளை பண்ணானா, இல்ல இது நைட்ல எல்லாம் வந்து பஃப்ங்கிற பேர்ல சப்ளை பண்ணானா, யாரெல்லாம் அவன்கிட்ட பர்ச்சேஸர், இவனுடைய சோர்ஸ் என்ன, யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க, எவ்வளவு கோடி இவன் சம்பாதிச்சான், எத்தனை பேர் இந்த ட்ரேட்ல ஈடுபட்டு இருக்காங்க, பல விஷயங்கள் தெரியும் இவன் அரெஸ்ட் பண்ணான். அதனால இவனை அரெஸ்ட் பண்ண விடாம இவனையே வந்து அந்த கேங் வந்து மர்டர் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால இவனுடைய லைஃப் வந்து நீங்க பார்த்து அவனை செக்யூர் பண்ணணும், அவன் உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து கார்டு ஈக்குவலான காவல்துறை. இப்ப நான் என்சிபிக்காக மட்டும் சொல்ல, அவன் லைஃபுக்கே நீங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னா நான் அரெஸ்ட் பண்ணி என்சிபி ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. நன்றி சார். ஜாஃபர் சாதிக் குறித்து பல தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். ஜெய். தேங்க்யூ.